அவருக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களின் பலம் ஜென்சி கம்ப்ளீட்டாக அவர் பக்கம் நிற்கிறாங்க. புரியுதுங்களா? சிறுபான்மையினர் மக்கள் பல பேர் அவர் பக்கம் நிற்கிறாங்க. பட்டியல இனத்தை சார்ந்த மக்களும் மீனவ சமுதாய மக்களும் அவர் பக்கம் தான் நிற்கிறாங்க. அது போக இந்த வாட்டி எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய ரோலை வந்து பிளே பண்ண போகுது. அதுக்கப்புறம் டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் அதர் பார்ட்டிஸோட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்லாம் வந்து எப்படி கன்வெர்ட் ஆக போகுது நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் திங் விஜய் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் திங் இது மட்டும்தான், காசு இருக்கே அவரே அப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக பேசுப்பான். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எப்படிப்பா நீ அவரை வச்சுக்க காசை வச்சு நல்லா பண்ண முடியும்? நீ உன் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்கிற, உன்னை சார்ந்தவனை மட்டும் பண்ணிக்கிற, உனக்கு எவனா ஓட்டு போகிறான்னா அந்த ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடியவருக்கு எல்லா ஸ்கீம்ஸும் கிடைக்கிற மாதிரி ஆப்ரேட் பண்ணுற. அவர் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது அரசியல் எடுத்துன்னு வந்து அதை பண்ணணும்னு அவர் பார்க்குறாரு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவும் விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்கன்னு நாளைக்கு ஃபுல்லாக வந்து செம்தியாக நியூஸ் இருக்குது வச்சு செய்ய போகிறாங்க. ஒரு எப்படியும் 50-60 தம்ப்நெயில் எல்லா சேட்டலைட் சேனல்லையும் வரப்போகுது. ஆமாம், இப்போ ஒரே இறங்கி வராங்க, பொக்கே கொடுக்குறாங்க, உள்ளே போகிறாங்க, திரும்ப வந்து காரில் ஏறி போகிறாங்க. 20 தம்ப்நெயில் 15 நியூஸ் போட்டாங்க. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் and welcome to Times of Republic's Time Talk with சந்தோஷ் ஸ்ரீனிவாசன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சேனலில், மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்று நம்மளோட இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் பத்திரிகையின் எடிட்டர் திரு சிபி நவீன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் உறவுகளுக்கு வணக்கம். 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ண போகிறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நம்ம சந்தோஷம் சொன்ன மாதிரி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் 80% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ உறவுகளுக்கு எப்பவுமே நாங்கள் எதிர்பார்த்து உங்கள்கிட்ட அது மட்டும்தான், உங்களோட ஆதரவு எப்பவுமே நம்மளுக்கு தேவை. எஸ் சந்தோஷ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ டிவிகேல வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தாங்க, திரு விஜய் வந்து பேசியிருந்தார். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து டிவிகேக்கு வந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சாங்க. ஸோ அது வந்து டிவிகேக்கு வந்து ஒரு சிக்னலா? சந்தோஷ், தஞ்சை மண்ணை பொறுத்த அளவுக்கு அது ஒரு சாதாரண இடம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விவசாயிகள் வந்து பெருமளவில் அந்த இடத்துல இருக்காங்க. பாலிட்டிக்ஸை பொறுத்த அளவுக்கு ரூரல் பாலிட்டிக்ஸ் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். அது எப்போவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரூரலோட ஓட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சென்னையில் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், தாவேக்கா நிறைய இடங்களை வந்து கைப்பற்றுறாங்க. டிஎம்கேவின் கோட்டையில் ஒரு பெரிய ஓட்டை விழ போதுன்னு சொல்லி நானும் சொல்லியிருந்தேன். நிச்சயமாக வந்து அவருடைய வெற்றி கனிகள் சென்னையில் அதிக அளவில் வந்து கால் பதிப்பாங்கன்னு சர்வேலாம் சொல்லுது. சரிங்களா? சர்வே சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது ரூரலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரா விஜய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆதரவு தான் அதுக்கு சாட்சி. அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு எந்த இடத்துக்கு, அதாவது இப்போது தான் அவருக்கு பல எஸ்ஓபி அப்படின்னு பல தடயங்கள் வந்து பல தளங்கள் அவருக்கு வந்து இருந்தாலும் கூட தளங்கள்லாம் தாண்டி கொடுத்துருக்க எஸ்ஓபியை மெயின்டைன் பண்ணி அவர் ஒரு மீட்டிங் எடுக்க போகிறாரு, ஒரு மீட்டிங்காக போகிறாருன்னா அங்கே வர 5000 பேரோ 10,000 பேரோ அவருக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியுது அந்த இடத்துல. ஸோ திரு விஜய் அவர்கள் மேலே வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது. அவர் பர்சனல் லைஃப்லேயும் சரி, பாலிடிக்ஸ்லேயும் சரி, அது எதை தொட்டாலும் வந்து பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நாலா பக்கமும் அடிக்கிறாங்க அவரை. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவர் மேலே வர விமர்சனங்கள் வந்து ஒரு பிரச்சனையாக வந்து அவருக்கு முடியுமா அப்படின்னு? அரசியலே ஒரு பிரச்சனை தான். டு பி வெரி ஆனஸ்ட், அரசியலே ஒரு பிரச்சனை தான். நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டால் வந்து நீங்கள் ஸ்மூத்தாக ஒரு பென்ஸில் போகிற மாதிரியோ ஒரு ரோல்ஸ் ராய்ஸில் போகிற மாதிரியோ ஒரு கம்ஃபர்ட் ட்ரைவ்லாம் நீங்கள் பண்ண முடியாது சந்தோஷ். ஒரு டிராக்டரில் ஒரு ஓட்ட பஸ்ஸில் கண்டால் முடான்னு அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு அப்படி தான் நீங்கள் இருக்கும். கம்ஃபர்ட் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அப்படின்ற பட்சத்தில் அவர் மேலே மிக அதிகமான விமர்சனங்கள் வந்து ஒரு சின்ன விஷயனால வைக்க தான் செய்கிறாங்க, அவரை டார்கெட் பண்ணுறாங்க.
விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது, கடந்த 30 வருட காலமாக அரசியலில் யார் புதிதாக வந்தாலும் அவங்க கிரிட்டிசைஸ் செய்யப்பட்டிருக்காங்க, கார்னர் செய்யப்பட்டிருக்காங்க. நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பர்சனல் லைஃப்பை எடுத்து பேசியிருக்காங்க. இது அத்தனையும் தாண்டி தான் பல பேர் வந்திருக்காங்க, பல பேர் ஓடிட்டாங்க, பல பேர் சொம்பா மாறிட்டாங்க, பல பேர் வந்து அறிவாலயத்தினுடைய அண்டாவா மாறிட்டாங்க. அதை நம்பி உங்களுக்கு புரியுது இல்லையா? ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு மனிதர்கள், ஓகேவா? பட் நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு விஜயகாந்தை இழந்தது போல ஒரு விஜயை வந்து தமிழ் மக்கள் எழுதக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அரசியல் எழுதக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அவர் அரசியல் இப்போ வந்து விமர்சனங்கள் இருக்குது, அவர் ஒரு நேர்த்தியான அரசியலை செய்யவில்லை, அவர் மேலே வந்து அவர் ஒரு சினிமா டைலாக்காக பேசுகிறாரு, மக்கள் வந்து இதெல்லாம் ஓட்டாக மாறுமா, தற்கொலைத்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் இருக்குது, ஓகேங்களா? அவர் பனையூர்லேயே உட்காந்துருக்காரு. பட் நான் என்ன சொல்கிறேன், அட் லாஸ்ட் டிசைடிங் ஃபேக்டர் நான் திரும்பவும் நான் சொல்கிறேன், அவருக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களின் பலம், ஜென்சி கம்ப்ளீட்டாக அவர் பக்கம் நிற்கிறாங்க, புரியுதுங்களா? சிறுபான்மையினர் மக்கள் பல பேர் அவர் பக்கம் நிற்கிறாங்க. பட்டியல இனத்தை சார்ந்த மக்களும் மீனவ சமுதாய மக்களும் அவர் பக்கம் தான் நிற்கிறாங்க. அது போக இந்த வாட்டி எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய ரோலை வந்து பிளே பண்ண போகுது. அதுக்கப்புறம் டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் அதர் பார்ட்டிஸோட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்லாம் வந்து எப்படி கன்வெர்ட் ஆக போகுது நம்மளுக்கு தெரியாது. வாட் வி ஆர் கெட்டிங் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 5, 10க்கு 4, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ யார் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்கன்னா டார்கெட் பண்ணதா செய்கிறாங்க, பண்ணுறாங்க, விமர்சனங்களை வைப்பாங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவும் விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்கன்னு நாளைக்கு ஃபுல்லாக வந்து செம்தியாக நியூஸ் இருக்குது, வச்சு செய்ய போகிறாங்க. ஒரு எப்படியும் 50-60 தம்ப்நெயில் எல்லா சேட்டலைட் சேனல்லையும் வரப்போகுது. ஆமாம், இப்போ ஒரே இறங்கி வராங்க, பொக்கே கொடுக்குறாங்க, உள்ளே போகிறாங்க, திரும்ப வந்து காரில் ஏறி போகிறாங்க. 20 தம்ப்நெயில், 15 நியூஸ் போட்டாங்க ஒரு 2.5 ஹவர்ஸ்க்குள்ள. அது முக்கியமா என்ன பண்ணாங்கன்னா, கார்ல இருந்து இறங்கி வந்ததை கொடுக்கும்போது பொண்டாட்டியை வந்து கண்கலமா பார்த்து, அதாவது நான் சொல்றேன் இல்லையா, அவங்க 2 பேர் போட்டோ போட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தட் இஸ் பர்சனல். அவங்க வந்து இன்னொன்னு இதை வந்து நான் பர்சனலாக கொண்டு போக விரும்பல. ஒரு கல்யாணத்துக்கு வராங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, வருவாங்க, அது என்னவோ ஏதோ, அது ஒன்றும் நம்ம போக வேண்டிய வேலையும் கிடையாது. அதுக்கு இவ்வளோ தம்ப்நெயில்ஸோ இவ்வளோ ஒரு பேச்சோ இவ்வளோ ஒரு இதுவும் அவசியம் கிடையாது, ஓகேங்களா? அதை நம்ம கடந்து போயிடலாம், நம்ம சப்ஜெக்ட் போவோம். as you said, டிவிகேக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல வந்து ஸ்விங் ஓட்டர்ஸ் தான் எல்லா எலெக்ஷன்லயும் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அதே மாதிரி அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நிறைய எஸ்ஐஆர் சொன்னேன், ஆன்டி இன்கம்பன்சி சொன்னேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 70%, 70+% வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வாட்டி போலிங் ஆயிருக்கு இல்லையா, இந்த வாட்டி அந்த 70+ஏ வந்து பாத்தீங்கன்னா இட் வில் மூவ் ஆன் டு 80-83%. அப்ப அங்கேயே ஒரு 13%. உடனே என்ன சொல்லுவாங்க, அப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுது, 10% டிவிகேக்கு தான் ஓட்டு போடுமா கேட்டா எனக்கு தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்றா வந்து இளைஞர்னா உண்மையான இளைஞர், 60 வயசுலயும் இளைஞரணி செயலாளர் இருக்கக்கூடிய திமுக இளைஞரை பத்தி நான் பேசுறேன். நான் சொல்றது உண்மையான இளைஞரை பத்தி பேசுறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த இளைஞரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று நான் சொல்றாங்க, நான் ஓப்பனா பேசுறேங்க, மூணே தாங்க சப்ஜெக்ட். ஒன்று ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விஜயா இருக்கும், ரெண்டாவது சாய்ஸ் ஒரு அண்ணாமலை இப்போ தலைவராக இருந்து அண்ணாமலை இருக்காரு அப்படின்னா அண்ணாமலை அவர்களா இருக்கும், ஓகேவா? அடுத்த சாய்ஸ் சீமான் அவர்களா இருக்கும். இந்த 3 ஷிஃப்ட் மேபி ஆர்டர் நீங்க மாத்திக்கோங்க, வேணா ஆர்டர் வைக்க வேணாம், 3 பேரும் ஒரே ரூஃப்ல வச்சுக்கலாம். இங்க 3 தான் ஓட்டு போகும். அப்போ மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து என்ன மாற்றம் வந்து புதுசா இருக்கு. அப்போ புதுசா வரவங்களுக்கு அது வந்து சைக்காலஜிக்கலா ஒரு விஷயம் நடக்கும், புதுசா வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சார் அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நிறைய பேர் வந்து உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து அரசியல் லைட்டாக எடுத்துக்கிறாரு, சினிமா மாதிரியே எடுத்துக்கிறாரு, அதை வந்து ஆக்ஷன் மாதிரி வந்து பண்ணிட்டு போயிடலாம், ஸ்கிரிப்ட் மாதிரி வந்து பேசிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அதை லைட்டாக எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அதை. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இப்போது லைட்டாக எடுத்துக்கலாம், நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க, இப்போ எதை பேஸ் பண்ணி நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் எதாவது ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க? அவர் லைட்டாக தான் அரசியல் பண்ணுறாரு, டைட்டாக பண்ணான்னு எப்படி சொல்கிறீங்க? நான் அதாவது நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த क्वेश्चंस ரேஸ் பண்றாங்க, அத வந்து ஒரு பாயிண்டாவே வச்சு பேசுறாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றாங்க சார். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டா அதுலயே அவங்க என்ன சொல்றாங்க, அவர் வந்து நினைச்சா வந்து பேசிட்டு போறாரு, அரசியல்லாம் மக்களோட இருக்கணும், எம்ஜிஆர்னு சொல்றாரு, எம்ஜிஆர் வந்து கிரவுண்ட்லயே நின்று ஒர்க் பண்ணாரு, மக்களோட மக்களா இருந்தாரு, அவர் எம்ஜிஆர் வீட்டுக்கு போனா எப்போ வேணா சோறு செய்வாங்க. இப்போ நீங்க சொன்னது வந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க, பட் நான் உங்களுக்கு ஆன்சர் தான் கொடுக்குறேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவர் லைட்டா அரசியல் பண்ணும் போதே ஏன்டா இவ்வளவு பேர் கதறீங்க? அவரு லைட்டா தான் அரசியல் பண்றாருன்னு உங்க வழிக்கே வருவோம், லைட்டா தானே பண்றாரு, அதுக்கே ஏன் இவ்வளவு விமர்சனங்கள்,
கட்டுக்கதைகள், இவ்வளோ வன்மம் ஏன் அவர் மேலே? ஏன் இவ்வளோ வந்து அவரை வந்து டைட் பண்ணுறீங்க? அவர் ஃப்ரீ அரசியல் பண்ண விட்டுருங்க. அவர் நைட்டாக தானே கிளம்பி ஒரு 4-5 ஊருக்கு போனார், விட்டுருக்க வேண்டியதானே? 41 உயிர்களை வந்து கொன்றாருன்னு இவங்க இப்போ யாருமே சொல்லக்கூடாது. அது கோர்ட்டு முடிவு பண்ணி சொல்லட்டும், அப்போ நம்ம அதை பற்றி பேசுவோம். சரியா? அதுக்கான என்னவோ பார்த்து அடுத்த நகர்கள் கொடுத்து சரிப்பா கரெக்டாக பார்த்துக்கோப்பா, பிளான் பண்ணி அடுத்த ஊருக்கு போப்பா, நீங்கள் விட்டுற வேண்டாம். லைட்டாக தான் அரசியல் பண்ணுறாரு, ஒன்றும் டைட்டாக பண்ணலையே. சும்மா அவர் பண்ண லைட்டாக அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதானே? அவர் வேலையை பார்த்துட்டு போகிற. இதெல்லாம் சும்மா இந்த கேள்வியே வந்து பண்ணால் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். அவரோட அரசியலை வந்து அவர் ப்ராப்பராக பண்ணி 234 தொகுதிகளுக்கும் அவர் அந்த டிரைவ் போய் முடிச்சுட்டு வந்திருந்தாருன்னா, தேர்தல் பரப்புரையை முடிச்சிருந்தாருன்னா நடக்கிற சீனே வேற. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா வீட்லேயும் எப்படி பிக் பாஸும், எல்லா வீட்லேயும் எப்படி குக் வித் கோமாளியும் எல்லா நிகழ்ச்சியும் வாரம் ஓடி நம்ம உட்காந்து டிவி முன்னாடி உட்காந்தோமோ, அதே மாதிரி ஒரு சிஎஸ்கே மேட்ச், ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது 2.25 கோடி 2.25 கோடி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பில் பார்ப்பான், ரைட் சைடு கார்னரில் காப்பான், ஜியோ டிவியில். கரெக்டுங்களா? ஜியோ ஆப்பில். அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் திரு விஜய் அவர்கள் பேசும்போது சேட்டலைட்டு, டிஜிட்டல், பொதுமக்கள், ஆகாதவன் ஆனவன் எல்லாம், ஸ்டாலின் முதற்கொண்டு, உதயநிதி முதற்கொண்டு, எடப்பாடியார் முதற்கொண்டு எல்லாருமே அந்த சேனலை தான் பார்த்துட்டு இருந்தாங்கன்றது ஒத்துந்தான் ஆகணும். இதுதான் உண்மை. ஒத்த மனுஷன் போனதை ஒத்த தமிழ்நாடு உட்காந்து வேடிக்கை பார்த்ததா இல்லையா? அப்புறம் எப்படி லைட்டாக நீங்கள் சொல்லுவீங்க? எப்படி சொல்ல முடியும்? சரிங்களா? ஒரு வீடியோ போட்டால் இப்போ ஒன்றும் இல்லைங்க. தஞ்சையில் நடந்த அந்த நிகழ்வுக்கு லைவ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் 1 லட்சம் பேர் பார்க்குறான். லைவ் மட்டும் 1 லட்சம் பேர். ஸ்டாலின் அவர்கள் பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் கூட பார்க்க மாட்டான். மொத்த லைவையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 2.5 லட்சம் 2.25 லட்சம் பேர் மொத்தமாக லைவ்ல பார்க்குறான் சார். லைவ்ல பார்க்குறான். லைட்டாலாம் அவர் அரசியல் பண்ணல. சரி, நான் என்ன சொல்கிறேன், அவர் நைட்டாக தான் அரசியல் பண்ணுறாருன்னே வச்சுக்கோ. நீ நல்லா வெயிட்டாக பண்ண வீடு. அவரை ஃப்ரீயாக விட்டு தான் பாருங்களேன். ஃப்ரீயாக விட்டு பாருங்கன்னா உடனே ஒரு விமர்சனம், அவரை இப்போ விட்டதுக்கே இப்படி அங்கங்கே உயிர் பலி இருக்குது. நான் சொல்கிறேன், பைத்தியகாரமாக பேசக்கூடாது. அவர் எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட தோழர்களுக்கும் அவரோட கட்சி நிர்வாகிகளுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, கூட வராதிங்க, வண்டியில் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு. அவர் அரசியலில் வந்து அவங்கள ஒரு முறைப்படுத்தணும், அவரும் ஃபாலோ அவர் தான் முடிஞ்ச பண்ணிட்டு தாங்க இருக்கிறாரு. ஆனால் அவர் மேலே இருக்கிற ஒரு அதீத அன்புனாலையும் அவங்க பண்ணுற தவறு தான், அதை பண்ணக்கூடாது. ஏன்னா அவருக்கு தான் அந்த 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 பேர் வந்து டேட்டா இவருக்கு தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். இங்கே பிரச்சனை தெரியுமா சந்தோஷ்? தொட்டது எல்லாத்துக்குமே அவர் எதை பண்ணாலும் சரியா, இங்கே பார்த்தியா 2 வாட்டி வந்து பார்த்தா நீ காதை நோன்றாரு, ஓகேவா, 2 வாட்டி வந்து மூக்க சொல்லிடுறாரு. இன்னைக்கு வந்து பார்த்தியா அவர் வந்து 10 நிமிஷம் பேசாமல் 20 நிமிஷம் பேசினாரு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த ஒரு மேலே வந்து அந்த தரை போடாமல் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அடுத்த மேலே அந்த தரையெல்லாம் போட்டு பண்ணாங்க. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? விஜய் அவர் வெயிலில் நிற்கிறாரு, அவர் நிற்க முடியாது மொத்தமாக. உங்களுக்கு புரியுதா? சார், எதை தொட்டாலுமே வந்து குற்றம் சொன்னாங்கன்னா அது அப்படிதான். அவர் லைட்டாலாம் அரசியல் பண்ண விடவே இல்லை. அவர் லைட்டாக தான் அரசியல் பண்ணாரு. நீங்கள் அவர் அரசியலே பண்ணவே இல்லை. ஓகேவா? அதுதான் உண்மை. சார், அடுத்த கொஸ்டின் என்னன்னா, விஜய் அவர் பேசும்போது தில்லுமுள்ளு வேலைகள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது வந்து யாரை இன்டைரக்டா அவர் சொல்றாரு? யாரு இன்டைரக்டா கிடையாது, திமுக தான் இன்டைரக்டா டைரக்டா சொல்றாரு. அதாவது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு செம்மையா சிரிப்பு வந்துருச்சு. அவர் சொன்னது என்னன்னா, மோசமானவன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மோசமானவனே முக்கியமானவன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல, அதுதான் திமுக அப்படின்றாரு. அது வந்து எவ்வளவு பெரிய, அது நினைச்சு பாருங்க. அது சிஎம் கேட்கும் போது அவர் எப்படி இருந்திருக்கும்? பாருப்பா எப்படி பேசுறா பாருப்பா அப்படின்னு பாருங்க, பக்கத்துல இருக்கவங்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சவா சிரிப்பா வருது. டைரக்ட் அட்டாக் பார்த்தோம்னா, அதாவது மஸ்ட்ன்றாரு. ஒரு கேடு கட்ட ஒரு ஆட்சி, ஏமாத்து வேலை, ஏமாத்துறீங்க, பொய் சொல்றீங்க, ஓகேவா, ஒரு டப்பா ஆட்சி. அது மட்டும் இல்ல சொல்லிட்டாரு, இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியுமா, நீளம், அதோட கஷ்டம் இல்ல செகண்ட் டைம் வர்றது. அவங்க டேடியாலே முடியலன்ட்டாப்ல. அவன் டேடியாலே முடியலையா, இவரு எங்க அப்படின்ட்டாப்ல. அது மட்டும் இல்ல, டெல்டா டால்டா. அதாவது இந்த உண்மையாவே டைரக்டா அட்டாக் பண்றாரு. செம்மையா இருந்தது, எனக்கு பிடிச்சது. எனக்கு எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி யாராக இருந்தாலும் அவர்களை நேரடியாக இது போல் தைரியமாக துணிச்சலாக பேசுபவர் யாரையுமே நம்ம பாராட்டணும் சந்தோஷம். அந்த கட்சி நம்மளுக்கு வேணும். நான் ஒத்துக்கிறேன்பா, எனக்கு விவசாயம் வந்து தெரியாது, ஆனா நல்லது செய்யறதுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஒருத்தர் உதவி செய்ய போறோம், ஒன்றும் இல்லைப்பா. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ரோட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு உதவி நம்ம செய்ய போகிறோம். அவங்களால உணவு இல்லை, ஏதோ உதவி செய்ய போகிறோம், ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம அவர்கள் போலவே வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் முழுக்க ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ரோட்டில் வந்து நின்று அவர்களை போலவே இருந்து
நம்ம அவர் உதவி செய்யணுமா? அதுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? எங்கேயா லாஜிக் இருக்கா? ஒருத்தர் சொல்றாரு அந்த மாதிரி, நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா அவரை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு, ஒரு வீடியோ போட்டு, அதனால அவர் பேர் சொல்ல விரும்பல. ஓகேவா? நீ விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் விவசாயம் நல்லது செய்ய முடியும்னா ஒரு முழுக்க ஒரு முட்டாள்தனமான 100% ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சா நான் பார்க்குறேன். புரியுதா? 100%. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்வதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சாதான் நல்லது செய்யணும் அப்படின்றத வந்து நான் வரவேற்கல. அவரை பொறுத்தளவுக்கு எப்படின்னா என்ன சொல்றாரு, டெல்டாக்காரன் நீங்கள் போயிட்டு நின்றுக்கிறீங்களே, நான் நீங்கள் சொல்ற டெல்டாக்காரன் நீங்கள் சொல்றீங்களே, நான் அதாவது காங்கிரீட் ரோடு போட்டு நடக்கிறாப்புல சிஎம். டெல்டாக்காரங்க காங்கிரீட் ரோடு போட்டு நடப்பானா? நெல்மணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாக போனதுக்கு குடோனில் வைக்க முடியாமல் சுடுகாட்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் நம்ம எவ்வளோ பேசிடுவோம் வச்சு, அதை வந்து எவ்வளோ எத்தனை லட்சம் டன் கணக்கில் அந்த நெல் பயிர்கள்லாம் வீணாக போச்சு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே நெல் பயிர்களை இங்கே வர வச்சு தடவி விட்டுன்னு இருக்கிறாப்புல நம்ம சிஎம். நீங்கள் தான் விவசாயி நல்லது பண்ண போறீங்களா? அதனால தான் அவர் சொல்கிறாரு, எப்பா நான் டெல்டாக்காரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க காதில் டால்டாலாம் ஊற்ற மாட்டேன். ஓகேவா? அதனால தான் நம்மளும் டைட் வச்சோம் டெல்டா டால்டான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து அவர் என்ன ஃபேக்டோ என்ன முடியுமோ ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறாப்புல. அட்டாக் பண்ணுறதை நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டான ஒரு ஆட்சின்றாரு. லா அண்ட் ஆர்டரில் உங்களுக்கு நடத்துறதுக்கு வந்து துப்பே கிடையாது, எந்த ஒரு அக்கறையும் உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டாரு. என்னோட ஆட்சி வந்தால் முழுக்க இளைஞர்கள், பெண்கள், அதே மாதிரி அவங்க சுயமாக அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கான, அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான எல்லா வழிகளும் நான் செய்வேன். இலவசத்தை கொடுத்து அவங்க நாசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிடா விவசாயிகளுக்கு மெயினாக அந்த தஞ்சை மண்ணில் விவசாயிகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கான முக்கிய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல இன்ஃபார்ம் பண்ணலாம். அதில் முக்கியமாக 2 ஏக்கர் நிலம், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலைலாம் இருக்கக்கூடாது, இல்லாதவங்க இருந்தாங்க அப்படின்னா, அடித்தட்டு மக்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பொறியியல் கல்லூரி இலவசம், பொறியியல் கல்வி வரைக்கும் இலவச எஜுகேஷன் மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து அவர் கம்ப்ளீட்டாக விவசாயிகளை சுற்றி ஆரோக்கியமான ஸ்கீம்ஸை வந்து கொடுத்துருக்காரு. நீங்கள் சொல்லும் போது ஒரு கேள்வி வருது, விஜய் அவர் வந்து இது எல்லாமே எல்லா விஷயங்களும் சொல்கிற இந்த ஸ்கீம்ஸ், இது எல்லா விஷயமும் அவர் பாலிடிக்ஸில் வந்து தான் பண்ணணுமா? இல்லை அவருக்கு அந்த ஃபண்டு இருக்கும்ல, ஸோ அவர் ஆக்ட் பண்ணுறாரு, அவர் உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. பாயிண்ட் புரிஞ்சிச்சு. நான் அப்படி பார்த்தா வந்து பார்த்தா ஏன் ஸ்டாலின் கூட தான் காசு இருக்குது, அரசியல் விட்டு போயிடு. ஸ்ட்ரைட்டாகவே ஒரு கொஸ்டின். எடப்பாடி அவர்களுக்கும் காசு இருக்குது, எல்லாருமே காசு இருக்குங்க, எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஏன்னா அரசியல் விட்டு போயிடுங்க. எல்லாருமே என்ன பண்ணுங்க, ஒரு NGO ஸ்டார்ட் பண்ணுங்க, அரசியல் கட்சியே வேணாம், பேசாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் ஆட்சி இங்கே வந்துட்டோம், ராணுவ ஆட்சி வந்துட்டோம், நம்மளாம் ஜாலியாக அப்படி இருப்போம், NGO வரும், சோறு கொடுக்கும், ஸ்கீம்ஸ் கொடுக்கும், அப்படி பண்ணுவோமா? அதாவது நீ வருவ, உன் புள்ள வருவான், உன் பிள்ளைக்கு புள்ள கிஷோர் கேசாமி சொல்கிற மாதிரி தான். புரியுதா? அதை நான் சொல்ல விரும்பல. ஓகேவா? எல்லாம் வருவீங்க. யாராவது ஒருத்தன் புதுசாக வந்தாங்க அப்படின்னா ஒரு நல்லது இப்படி அழுக கூடாது அப்படின்னா அப்போ நீ என்னத்துக்கு, அப்போ நீ எதுக்கு, நீயும் போக தேவை கிடையாது. இந்த கொஸ்டின் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அவர் வந்து அதுக்கு தாங்க பதில் கொடுக்குறேன். அந்த மாதிரி காசுக்கானா அப்போ இப்போ ஆளுங்கிற முதல் வீட்டு எல்லாரும் காசா? ஏங்க அவர் கட்டிருக்க அவங்க போகிற காரு, வாட்சு, தலைவர் டோப்பாவே எத்தனை கோடி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உண்மையாகவே சொல்கிறேன். புரியுதா? ஆமாங்க, அது நார்மலாக வைக்கணும்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் லைட்டாக இங்கே இப்படி இருக்குது, அதை கேட்கும்போது 1 லட்சம் ஆகும். நான் கம்முன்னு வந்துட்டு அவளை காசு இல்லை எனக்கு, ஆனால் போன இருக்கிற கூந்தலே போதுன்ட்டு. ஓகேவா? அதனால் நீங்கள் உங்கள் எக்கச்சக்கமாக கூட காசு இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணுங்க, போங்க, வேணாம் நாங்கள் NGOஸை வச்சு பார்த்துக்குறோம், நம்ம ஃபுல்லாக NGOஸ் அப்பாயின்ட் பண்ணுறோம், ஏரியா டு ஏரியா NGOஸ் அப்பாயின்ட் ஒரு புது கல்ச்சரை கொண்டு வருவோம். இதெல்லாம் வந்து அறிவுறுத்தனமான பேச்சு. ஜனநாயக நாட்டில் எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா பாருங்க, ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்து வரும்போது நம்ம தமிழ்நாட்டில் டிஃபால்ட்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டு இருக்கும், டிஃபால்ட் பதில் எல்லாருமே சொல்லுவாங்க, இது ஜனநாயக நாடு, யாரு வேணாலும் அரசியல் கட்சிக்கு வரலாம்னு இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே வரவேற்கிறோம் சீமான் கூட சொல்லி, ஐயோ அவர் பதிலாக விட்டுருங்க வேணாம், ஏன்னா சீமானுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல மரியாதை இருக்குது, விடுங்க சரியா, எல்லாரும் சொல்லுவாங்க சந்தோஷ். ஃபர்ஸ்ட் டே அது போக போக பஸ்ட் ஆகி ஒரு மாதிரி பஸ்ட் ஆகும் பாரு, பா கன்றாவியாக இருக்கும். அதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்கள் சொன்ன சீமானோட எக்ஸாம்பிளை எவ்வளவோ சொல்லலாம், எக்கச்சக்கமாக சொல்லலாம். ஓகேவா? சும்மா அந்த மாதிரி தான் இது ஒன்று. இவர் தான் காசு வச்சு நல்லது பண்ணச்சா இப்படி பண்ண வேண்டியதானே. ஃபர்ஸ்ட் திங் விஜய் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் திங் இது மட்டும்தான், காசு இருக்கே அவரே அப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக பேசுப்பா. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எப்படிப்பா நீ அவரை வச்சு காசை வச்சு நல்லா பண்ண முடியும்? நீ உன் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்கிற, உன்னை சார்ந்தவங்களை மட்டும் பண்ணிக்கிற, உனக்கு எவனா ஓட்டு போகிறான்னா அந்த ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடியவருக்கு எல்லா ஸ்கீம்ஸும் கிடைக்கிற மாதிரி ஆப்ரேட் பண்ணுற. அவர் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது அரசியல் எடுத்துன்னு வந்து அதை பண்ணணும்னு அவர் பார்க்குறாரு.
அதுக்கு எப்படி அவர் வந்து பரவாயில்ல வச்சு காசை வச்சு பண்ண முடியும்? முட்டாள்தனமான இந்த மாதிரி பேச்செல்லாம் பதில் சொல்லிருக்க முடியுமா? பைத்தியகாரத்தனமா ஒரு பதில் இருக்கு. அதே மாதிரி நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் சந்தோஷ். சினிமாவில் மட்டும் அப்படி பண்றாரு, சினிமாவில் மட்டும் இப்படி பண்றாருன்னு எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு. என்னோட நண்பர் தம்பி அவர்கள் ஆனந்தித் அவர்களை கூட வந்து ஒரு நல்ல பதில் கொடுத்தாரு. நான் என்ன லூசா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா 17 மாதிரி பண்ணுறதுக்கு அது சினிமா. நான் என்னத்தையுமா சொல்லியிருக்கணும்? அவன் அந்த சொல்ல முடியாது. என்னத்தையுமா சொல்லியிருக்கணும்? சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா எடுத்து டொப்புன்னு சுற்றுறாப்புல விஜய், ஓகேவா? செவிலே வைக்கிறாப்புல 4 அரை, ஏறி வாயிலே மெதிக்கிறாப்புல, திருப்பாச்சி அருவாயத்தில் உட்காந்து 3 தலையை இருக்கிறாப்புல, ஓகேவா? ஆனால் கிளைமேக்ஸில் வந்து ஜெயிலில் இருக்கிறாப்புல விஜய். நீ ஓகேன்னு சொல்லு, நாளைக்கே நம்ம விஜய் அவர்கிட்ட வந்து திருப்பாச்சி மாதிரி சந்தனம்லாம் பூசிட்டு எரிஞ்ச சொல்லிட்டு தலை போத்தலை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுடலாம். நீ சொல்ற சினிமா மாதிரியே என்ன வரிசையா நிக்க வச்சு ஃபர்ஸ்ட் இவனை போடு, 2வது அவனை போடு, 3வது இவனை போடு, பிரச்சனையே முடிஞ்சிடும். உங்களுக்கு சினிமா இருக்க மாதிரியே பண்ணுமே. நீங்க எல்லாத்துக்கும் எப்ப பார்த்தாலும் சும்மா டிப்பா இல்ல சினிமாவில் இருக்க மாதிரி பண்ண, சினிமாவில் அதை பண்ணாரு, சினிமாவில் காப்பாத்தினாரு, சினிமாவில் இது பண்ணா அப்படின்னா சினிமாவில் தப்பு பண்ண தூக்கி போட்டு மெதிச்சா உன்னை மெதிக்கலாமா? சொல்லு, முடியுமா? லூஸ் மாதிரி பேசுறா, பைத்திய மாதிரி பேசுறானுங்க. சினிமா வாழ்க்கை வேற, பர்சனல் வாழ்க்கை வேற, அரசியல் வாழ்க்கை வேற. பல்வேறு விஷயங்களை வந்து நம்மளோட இன்னைக்கு பகிர்ந்தீங்க சார். இன்னொரு எபிசோட்ல உங்களை பார்க்குறேன் சார். நன்றி, வணக்கம். நன்றி சந்தோஷ். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.